Hi students, இன்னைக்கு நாம French Revolutionலேருந்து ஐடியாஸ் ஆஃப் philosophers பத்தி தான் பார்க்க போறோம். French சொசைட்டி வந்து 3 எஸ்டேட்ஸா டிவைட் ஆயிருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் பீப்புள் மட்டும்தான் ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் எஸ்டேட் பீப்புள் டாக்ஸஸ் பே பண்ணியிருந்தாங்க. ஒரு சொசைட்டிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும், லாஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் சொசைட்டி இருக்கும். இதை பத்தி தான் நிறைய philosophers வந்து அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம 3 கிரேட் philosophers-ஓட ஐடியாஸ் பார்க்கலாம். ஸோ யார் அப்படின்னா ஜான் லாக், ஜீன் ஜாக் ரூசோ அண்ட் மாண்டெஸ்க். இவங்களோட ஐடியாஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜான் லாக் அவரோட 2 ட்ரீட்டிசஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் புக். அந்த புக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் டிவைன் அண்ட் அப்சல்யூட் ரைட் ஆஃப் மொனார்க்கை ரெஃப்யூட் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு மொனார்க் வந்து என்னன்னா அவருக்கு வந்து பவர் காட் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட பவரை எந்த ஒரு ஹியூமனோ எந்த ஒரு ஹியூமன் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின்ல இருக்காங்க. இந்த டாக்ட்ரினை ஜான் லாக் வந்து ரெஃப்யூட் பண்றாரு, அதாவது ஹி இஸ் அகெயின்ஸ்ட் திஸ். அடுத்த பிலாசபர் ரூசோ என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ஐடியா வந்து ஒரு கவர்மெண்ட், அவர் என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணியிருக்கணும். அந்த கான்ட்ராக்ட் யாருக்குன்னா பீப்புளுக்கும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பீப்புள் சூஸ் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நடுப்புற ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரூசோவோட ஐடியா. அடுத்து மாண்டெஸ் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து இட் ஷுட் நாட் பி இன் ஒன் ஹேண்ட். ஸோ அவரோட ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பவர் ஷுட் பி டிவைடட். ஸோ கவர்மெண்டோட பவர் வந்து தேர் ஷுட் பி அ டிவிஷன் ஆஃப் பவர். யாருக்கிட்ட அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இவங்க கிட்ட பவர் ஷேர் பண்ணியிருக்கணும். பிரிட்டன் கிட்ட இருந்து 13 காலனிஸ் இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் யூஎஸ்ஏலையும் வந்து இந்த மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்க்கு இந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க இண்டிவிஜுவலுக்கு கொடுத்த ரைட்ஸை கேரண்டி பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஐடியாஸ் ஆஃப் philosophers வந்து நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணி பீப்புள் கிட்ட அதிகமாக ரீச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.